அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் தளத்திலிருந்து கார்த்திகேயன். இன்றைக்கு நாங்கள் ரெண்டு விஷயம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது என்னன்னு சொன்னால், இன்றைக்கு பின்னேரம், அதாவது 10ஆம் தேதி 5ஆம் மாதம் பின்னேரம் இரவு 8 மணிக்கு இடம்பெற இருக்கிற சூம் செஷன் உண்டு. வளமையாக தளத்தால் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஒரு சூம் செஷன் செய்கிறோம். நாங்கள் அதில் இன்றைக்கு பகுதி நேர கற்கிணர்கள் தொடர்பான ஒரு விளக்கம் அளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதில் நான் வளவாளராக இருக்கிறேன். இதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் தான் நேரடியாக நீங்கள் அதை கலந்து கொண்டு கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள இயலும். இலங்கையில் இருக்கக்கூடிய அரச பல்கலைக்கழகங்கள் எவ்வாறான பகுதி நேர கற்கிணர்கள் இருக்கின்ற தொடர்பாக பூரணமான விளக்கத்தை இதில் அளிக்க இருக்கோம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, தளத்தால் திறன் விருத்தி சார்ந்து பல்வேறுபட்ட அமர்வுகள் நடக்குது. அதில் ஸ்மார்ட் ஸ்டார்ட் என்று படுற ஒரு அமர்வு எதிர்வரும் நாளைய தினம், அதாவது நாளைய தினம் மாலை 3 மணிக்கு இனோகிரேட் ஆக இருக்குது. இந்த செஷன், இந்த கோர்ஸ் 1 month கோர்ஸ். இதில் மொத்தமாக 6 டாபிக் இருக்க போது. ஒரு டாபிக் 3 செஷன்ஸை கொண்டிருக்கும். அந்த 3 செஷன்ஸில் ஒரு செஷன் என்ற 3 hours, அப்போ டோட்டலாக 9 hours ஒரு டாப்பிக்கு போகும். இப்படி 6 டாபிக் நடக்க இருக்கு. குறிப்பாக நாங்கள் இந்த செஷன்ஸை ஏன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய காலகட்டம் வேகமாக தொழில்நுட்ப ரீதியிலையும் சரி, உலகத்தின் போக்குலையும் சரி டெவலப் ஆகி வந்து கொண்டிருக்கு. அப்போ அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய இளையோரை நாங்கள் உருவாக்கணும். குறிப்பாக எங்களை திருவண்ணாமலையை பொறுத்தவரை நாங்கள் பின்தங்கிய நிலைமை ஒன்றில் இருக்கோம். அப்போ எங்களை எவ்வளோத்துக்கு டெவலப் பண்ணலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கற்கிணர்கள் ஒழுங்குபடுத்துகிறோம். இந்த இதில் 6 டாபிக்ஸ் இருக்குது. இதில் முக்கியமான டாபிக்ஸ் பார்த்தோம்னா, கோல் செட்டிங் என்ற பிரதான டாபிக். உங்களோட இலக்கு நீங்கள் எவ்வாறு தீர்மானிக்க போறீங்க, எவ்வாறு ட்ராவல் பண்ண போறீங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் எப்படி தொடர்பாடல் திறன்களை வளர்த்து கொள்ள போறீங்க. இன்றைக்கு அது ஒரு மிக முக்கியமான விஷயம். எங்களை பிள்ளைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, கணக்கு பிள்ளைகள் கதைக்கவே வராது. ஆக்கள் முன்னால் கதை கண்டாலே பயம். ஆனால் எதிர்காலத்தில் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராக வந்தால் கூட கதைக்கிற திறன் இல்லாட்டி அவங்க பேர்த் இல்லை. அப்போ அதுக்கு எப்படி டெவலப் பண்ண போறீங்கன்றது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னு சொன்னால், எங்கள்கிட்ட லீடர்ஷிப், அதாவது ஒரு டீம் பில்டிங், நாங்கள் லீடர்ஷிப் எப்படி டெவலப் பண்ண போகிறோம். இந்த விஷயம் சார்ந்து 3வது டாபிக் இருக்கும். அடுத்த 3 டாப்பிக்கும் டெக்னாலஜி சார்ந்து இருக்க போகுது. அதாவது கிராஃபிக் டிசைனிங் அண்ட் கண்டென்ட் மேக்கிங். இன்றைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயமும் கண்டென்ட் தான். எல்லா விஷயமும் கண்டென்ட்டில் டெவலப் ஆகுது. புது புது ஐடியாஸ் டெவலப் ஆகுது. அதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வந்திருக்கு. அந்த டெக்னாலஜிஸ் எப்படி கையாள போகிறோம்ன்றது. அது 4வது ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கு எல்லாத்தையுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் திண்டு கொண்டு இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இனி மெடிசினுக்குரிய இடம் என்னவா இருக்க போகுதுன்ற கேள்வி வந்திருக்குது. அப்போ அது தொடர்பான ஒரு ஏஐ தொடர்பான விளக்கம் அளிக்கக்கூடிய 3 செஷன்ஸ் அதில் நடக்க போகுது. கடைசி டாபிக் பார்த்தோம்னு சொன்னால், சைபர் செக்யூரிட்டி. இந்தியான் இந்த தொழில்நுட்ப உலகம் நாங்கள் எப்படி பாதுகாப்பாக கையாள போகிறோம், ஒரு பாதுகாப்பான உலகத்தை நோக்கி எப்படி நகர்றது, இவ்வாறான விடயங்கள் அதுக்குள்ள நடக்க போகுது. அப்போ இந்த டாபிக், இந்த செஷன்ஸில் நீங்கள் பங்கு கொள்ள முடியும். ஆர்வமுள்ள மாணவர்கள் உடனடியாக முன்பதிவு செய்யலாம், பங்கு கொள்ளலாம். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.